அனைவருக்கும் வணக்கம். திருஞான சம்பந்த ஜோதிடர், அரியலூர் மாவட்டம். சதுர் சதுர் 3 எழுத்து. 3 எழுத்துக்கு உண்டான எண்களிடம் 3, 9, 9 இதெல்லாம் கூட்டினாக்க 21. இதோடைய எண்களிடம் 3. சதுர் மூன்றாவது எண்கிணத்தை குறிக்கிறது. சதுர்னா திறமை. அதனுடைய இலக்கிய சொல்வது சதுர்னா திறமையானது. சதுர் என்பது 4 குறிக்கும். சதுர் என்பது திறமைகளை குறிக்கும். அதான் சதுர். ஆகையால் அடுத்த வார்த்தை குந்தி. குந்திக்கு 3 எழுத்து. 2, 5, 8 இதெல்லாம் கூட்டாக்க 15. அதோடைய எண்களிடம் விதி எண் 6. குந்திங்கிறது குந்திக்கு விதி எண் 6 அறிவுன்னு சொல்கிறோம். அதாவது குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் என்ற ஒரு பாடல் விநாயகருக்கு கடைசி வரியை சொல்கிறேன். குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். குந்தி என்றால் அறிவு. குந்தினா விநாயகர் இல்லை, குந்தினா அறிவு. அந்த அறிவு பாருங்க, குந்தி 6வது என்கிறதை விதியனாக தோன்றுகிறது. அதாவது குந்தினா அறிவு. குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் என்று ஒரு கடைசி பாடல் வரியை அந்த புந்தி இடம்பெறுகிறது. அதாவது புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். புந்தி என்றால் அறிவு. ஐவர் 3 எழுத்துங்க. ஐவருக்கு 3 எழுத்து. அந்த ஐவருக்கு எண்ணிடம் 5, 5, 9. அதனுடைய கூட்டினாக்கா 19. அதில் விதி என்கிறது 1. ஐவர்னா யாருனாக்கா ஔவையார் இல்லை. ஐவர்னா புலன்களை குறிக்கும். கண், மூக்கு, வாய், காது, செவி. இதுதான் ஐவர். ஐம்புலன் என்று சொல்லக்கூடியது. ஐவர்னா ஐம்புலனை குறிக்கும். அதிலே நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி இப்படியும் சொல்லலாம். ஆனால் ஐவர் அப்படிங்கிறது ஐம்புலனையே குறிக்கும். ஐவர்னுக்குன்னா இந்த 5ம் ஒரு உருவமாகத்தான் இருக்குது நமக்கு. அந்த 5ம் இல்லைனாக்கா ஒன்றுமே இல்லை. ஐம்புலங்கிறது கண், மூக்கு, வாய், காது, செவி. இதுதான் ஐம்புலனை குறிக்கிறது. அதாவது ஐவர் மனிதனுக்கு ஐம்புலன். அதாவது ஒரே வார்த்தை. அது ஒரு எழுத்து, அது ஒரு வார்த்தையாக குறிக்கிறது. 6. கோனா 6. கோவுக்கு தான் 6. கோ என்பது ஒரு சொல். அந்த சொல்லானது எதை குறிக்கிறது என்றால் அரசனை குறிக்கிறது. கோ மகனே அப்படின்னு சில பாடல்லாம் எதை எழுதியிருக்காங்க. கோ என்ற அரசன், கோ என்ற முதலமைச்சர், கோ என்ற மந்திரி சபை, கோ என்ற மேலோன் வார்த்தை, கோ என்ற பிரதமர்களை குறிக்கும், கோ என்ற பிரதிநிதிகளை குறிக்கும். அதாவது கோ என்றால் அரசன். கோ என்பது அரசன். அதாவது சில சமயத்தில் சில பாடலாம் கோ அப்படிங்கிற எழுத்து வரும். அந்த கோ மகனே அப்படிங்கிறது அந்த வார்த்தையில் வரும். அதாவது கோ என்பது அரசனை குறிக்கும். கோ என்பது குடும்ப தலைவனை கூட குறிக்கும். அதாவது துறை என்பது பொதுவாக எல்லாமே ஒரு துறையாகத்தான் இருக்குது.
அமைச்சரவையும் துறைதான், அரசாங்க துறைகளும் துறைதான், மனித செய்வதும் துறைதான். ஆனால் துறைக்கு வந்து 2 எழுத்து 9 3 இதெல்லாம் கூட்டினாக்கா 12. துறை துறை என்பது துறை துரைசாமிக்கு போகிற ரயிலில் துறைக்குள்ள ரயில். துறைக்கு வந்து கூட்டினாக்கா 12. அதோடைய விதி என்கிறது 3. 3வது ஸ்தானத்தை குறிக்கிறது துறை. அந்த துறை மூலமாகத்தான் எல்லாமே அனைத்தும் நடந்து கொண்டு வருகிறது. அதனால் துறை 12 ராசிகளை குறிக்கும், அனைத்து துறைகளையும் குறிக்கும். அது 3ஆம் இடத்தை குறிக்கிறது துறை. துறை வந்து ஒரு அற்புதமானது. துறை தான் நம்மளை வந்து ஆட்டி படைக்கிறது. துறை மூலமாக தான் எல்லாமே சம்பாதிக்கிறாங்க. அது நமக்கு வந்து ஜனங்களுக்கு வந்து அது தெரியாது. அதனால் துறை என்பது 3வது எண்கணிதம். அது சகோர சாணம் என்று சொல்லப்படுகிறது. அதனால் துறைக்கு இது வார்த்தடிப்பையில் நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். மீண்டும் முனைவர். முனைவருக்கு வந்து 4 எழுத்து 3 4 5 9 முனைவர். முனைவர் பட்டம் இருக்கு இல்லையா, முனைவர் பேராசிரியர், அதையெல்லாம் அதுக்கெல்லாம் முனைவர். ஆனால் புலவர்களுக்கு முனைவர். அந்த எண்களிடம் 3 4 5 9 அது விதியின் அது கூட்டினாக்கா 21. அது விதி என்கிறது 3. அடுக்கு அடுக்குன்னா கிரகமாக வச்சுக்கலாம், வீட்டில் சட்டி பானைகளையும் வச்சுக்கலாம். ஆனால் அடுக்கடுக்காக தோன்றும் கிரகங்களையும் சொல்லலாம். அடுக்கு 4 எழுத்து வருகிறது. 1 7 7 3 இதெல்லாம் கூட்டினா 17. அதோடைய விதி என்கிறது 9. இதான் அடுக்கு. ஆகையால் இந்த அருட்சக்தி என்பது 5 எழுத்து மந்திரம் போல். அது நமச்சிவாய்ங்கிறது 5 எழுத்து மந்திரம் சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் வந்து அருட்சக்திங்கிறது 5 எழுத்து மந்திரம். அந்த 5 எழுத்து மந்திரங்கிறது அருட்சக்தி. அருட்சக்தி அருட்சக்தி தான் மனிதனுக்கு மிக முக்கியமானது. எந்த சக்தி இல்லாட்டினாலும் அருட்சக்தி இருக்கணும். அருட்சக்தி. அந்த அருட்சக்திக்கு வந்து எண்ணிடம் 1 5 2 3 4 8 இதெல்லாம் கூட்டாக 23. அது விதிங்கிறது 5. அருட்சக்தி 5ஆம் இடத்தை குறிக்கிறது. அப்போது 5ஆம் இடத்தை என்ன குறிக்கிறது அப்படின்னாக்க அதோடைய சாணப்பலன் வித்தை புத்திகளை குறிக்கிறது. அந்த அருட்சக்தி இல்லைன்னா மனிதன் எதிலையுமே முன்னுக்கு வர முடியாது. அந்த அருட்சக்தி தான். அது எதுவும் தானாகவே உருவாக வேண்டும். அருட்சக்தி இறைவன். வாக்கு அடுத்தது வந்து வாக்குங்க. வாக்குக்கு 3 எழுத்து 3 7 3 இதெல்லாம் கூட்டினாக்கா 13. அதோடைய விதிங்கிறது 4. வாக்கு என்றால் இறைவனைத்தான் குறிக்கும். வாக்கு என்பது சரஸ்வதி தேவியை குறிக்காது, லட்சுமி தேவியை குறிக்காது, நம்ம கும்புற முருகனெல்லாம் குறிக்க. பொதுவாக அவங்களே அப்படி அந்த நிலையில் இருந்தால் இருந்தது தான். வாக்கு என்றால் இறைவன். வாக்கு என்பது ஒரு உபதேச மொழின்னு பேர் அது கணக்குக்கு. அதனால் வாக்குக்கு 3 எழுத்து 3 7 3 அதெல்லாம் கூட்டினாக்கா 13. அது விதிங்கிறது 4. பாருங்கள், இறைவன் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். வாக்கு 4ஆம் இடம். ஆனால் 2ஆம் இடத்தை தான் சொல்லுவாங்க. வாக்கு என்பது இறைவன். அது ஒரு உபதேச மொழிதான் அது. ஏன்னா பெரிய மகான்கள் பல ஜோதிடர்கள் முனிவர்கள் புலவர்களோட நாவில் வந்து அந்த வாக்கு இறைவன் பதியணும். இறைவன் பேசிவிட்டால் அவர்கள் பெரிய ஆளு தான். தானாகவே சில மகான்களாம் உருவாருங்க. காரணம் அந்த வாக்கு. அந்த இறைவன் 4ஆவது ஸ்தானத்தில் இருக்கிறார். அது ஒரு உபதேச மொழி. உபதேசம் கொடுக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு வந்து இறைவன் அவர்கள் நாவிலே உதிக்கப்படுகிறார். இறைவன் துணை இருக்கிறார். அவர்கள் மூலமாக மக்களை வழிநடத்துகிறார் என்பதெல்லாம் அந்த வாக்கு. அது வாக்கு என்பது சரஸ்வதி தாய் இல்லை,
லட்சுமி தேவி இல்லை. வாக்கு என்பது இறைவன். குரு பிரம்மா விஷ்ணு இவங்களே இறைவனாக இருந்தாலும் சரி, அந்த இறைவனாகவே அவங்க தோன்ற வேண்டும். வாக்கு அதாவது வாக்கு என்பது இறைவன். அது ஒரு உபதேச மொழி என்று சொல்லப்படுகிறது. அதனால் அஞ்சலி, அடுத்தது அஞ்சலின்னா என்ன? கண்ணீர் அஞ்சலிங்கிறோம். அஞ்சலின்னா மெழுகுவர்த்தி ஏற்றி செய்வாங்க, கும்பிட்றாங்க. அஞ்சலினா இப்போல்லாம் சில ஒவ்வொரு மதத்துக்கு நல்லது அஞ்சலி. அஞ்சலி என்பது வணக்கத்தை குறிக்கிறது. பொதுவாக அஞ்சலி என்பது வணக்கம்தான். அஞ்சலி அஞ்சலிக்கு 4 எழுத்து வருகிறது. 4 எழுத்து 1 1 3 5 இதெல்லாம் கூட்டினாக்கா 10. அதோடைய விதிங்கிறது 1. வணக்கம் பாருங்கள், 1ஆம் இடத்தை குறிக்கிறது வணக்கம். அஞ்சலி என்பது வணக்கம், வணக்கத்தை குறிக்கிறது, மரியாதை குறிக்கிறது. அஞ்சலி செத்தவங்களுக்காக இருந்தாலும் சரி, இருப்பவங்களுக்காக இருந்தாலும் சரி, அஞ்சலி செலுத்துக்கிறோம், வணக்கம், அதான் அஞ்சலி. ஆனால் அஞ்சலி என்பது சாவுக்கு தான் சொல்லிக்கிட்டு வராங்க. அஞ்சலிங்கிறது படமே இருக்குது. பைத்தியம் முடிச்சு அலையிறது போல ஒரு பெண்ணை காட்டுவாங்க அஞ்சலி. ஆனால் அஞ்சலி என்பது வணக்கம், வணக்கத்தை குறிக்கிறது. இருக்கு என்றால் என்ன? இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அதான். இருக்குக்கு 4 எழுத்து 2 5 7 3 இதெல்லாம் கூட்டாக்கா 17. அதை விதிங்கிறது 8. இருக்கு என்றால் மந்திரம். 8 விதமான மந்திரங்கள் இருக்கு இல்லையா, அது இருக்கு என்றால் மந்திரம். மந்திரத்தான் குறிக்கும். இருக்கு என்பது மந்திரம்தான். அப்போ இருக்கோட எண்களிடம் விதி எண் 8. அப்போது இருக்கு அப்படின்னால மந்திரம் இருக்கதான் இருக்கும். இருக்கு அப்படின்னால மந்திரம் தான். இருக்கு என்ற சொல்ல கொஞ்சம் உஷாராக பயன்படுத்த வேண்டும். சரிங்க. இந்த எண்களிடம் வார்த்தை அடிப்படையில் சொல்லப்பட்டு வருகின்றேன். தமிழுக்கு 247 எழுத்து. அந்த 247 எழுத்துக்கும் தனித்தனி எண்களிடம் கொடுக்கப்பட்டு அதை வார்த்தை அடிப்படையில் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். ஜாதப்படை எப்படி எழுதப்பட்டது, ஜோதிடப்படை எப்படி எழுதப்பட்டது, யோகங்கள் எப்படி கூறப்பட்டது, ராசி நட்சத்திரம், கிரகங்கள், நட்சத்திரங்கள் இதெல்லாம் எப்படி கொடுக்கப்பட்டது, எப்படி அந்த வழியை நோக்கி எழுதினார் என்பதெல்லாம் இந்த எண்களின் மூலமாக சொல்லிக் கொண்டு வருகின்றேன். நான் அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர், தமிழ் எண்ணிட வள்ளுவர். நன்றி.